Hello students, 9th standard maths, 3rd chapter algebra, graph, exercise 3.10 part 1, page number 124. In the previous video, we have seen set language exercise 1.7 multiple choice questions. In this video, we have seen exercise 3.10 page number 124 part 1. First question, draw the graph for the following. First subdivision, y equal to 2x. இப்போ y ஈக்குவல் 2xங்கிறது பவர் 1 இருந்தால் அது லீனியர் ஈக்குவேஷன். இந்த லீனியர் ஈக்குவேஷனுக்கு நம்ம எக்ஸுக்கு சம் வேல்யூஸ் கொடுத்துட்டு ஒய் என்னென்னு வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டு அதை டேப்லெட் காலம் போட்டுட்டு நம்ம இந்த பாயிண்ட்ஸை கிராஃபில் பிளாட் பண்ணால் என்ன ஷேப் வருதுன்னு பார்க்க போகிறோம். லீனியர் ஈக்குவேஷனால இது ஸ்ட்ரைட் லைன் வரணும். ஓகே, ஆன்சர் வந்து ஸ்ட்ரைட் லைனாக வரணும் கிராஃபில். சொல்யூஷன், இப்போ வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1, எக்ஸுக்கு -1 நெகட்டிவ் வேல்யூ ஒன்று எடுத்துக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு -1 இருந்தால் ஒய் வந்து y ஈக்குவல் டு 2 இன்ட்டு எக்ஸ், இந்த பிளேஸ் ஆஃப் எக்ஸ் நம்ம -1 போட்டுக்கணும். ஓகே, 2 இன்ட்டு -1 தட் இஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 2 ஒன்ஸ் ஆர் 2. இப்போ எக்ஸுக்கு -1 போட்டோம்னா ஒய்க்கு என்ன கிடைக்குது, நமக்கு -2 கிடைக்குது. ஓகே, அதே மாதிரி when x is equal to 0, எக்ஸுக்கு 0 போட்டோம்னா y ஈக்குவல் டு 2 இன்ட்டு 0. ஓகே, இந்த பிளேஸ் ஆஃப் எக்ஸை நம்ம 0 போடுறோம். இப்போ 2 இன்ட்டு 0 0 தான். இப்போ ஒய்க்கு 0 கிடைக்குது. எக்ஸுக்கு 0 போட்டாலும் ஒய்க்கு 0 தான் கிடைக்குது. ஓகே, அதே மாதிரி எக்ஸுக்கு ஒரு பாசிட்டிவ் வேல்யூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 போட்டோம்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு இந்த பிளேஸ் ஆஃப் எக்ஸ் நம்ம 1 போட போகிறோம். 2 இன்ட்டு 1 2. இப்போ எக்ஸுக்கு 1 போட்டோம்னா ஒய்க்கு 2 கிடைக்குது. ஓகே, இது டேப்லெட் காலத்தில் நம்ம பிளாட் பண்ணலாம். எக்ஸு இது ஃபுல்லாக எக்ஸு பார்ட்டு, இது ஃபுல்லாக ஒய் பார்ட். ஓகே, எக்ஸுக்கு நம்ம -1 போட்டால் ஒய்க்கு என்ன கிடைக்குதுன்னா -2 கிடைக்குது. ஓகே, அதே மாதிரி எக்ஸுக்கு 0 போட்டோம்னா ஒய்க்கு 0 கிடைக்குது. அதே மாதிரி எக்ஸுக்கு 1 போட்டோம்னா ஒய்க்கு 2 கிடைக்குது. ஓகே, எப்போவுமே ஃபஸ்ட்டு எப்பவுமே எக்ஸ் ஆக்ஸ் எழுதிக்கணும், செகண்ட் ஒய் எழுதிக்கணும், ஒய் வேல்யூஸ் எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு எக்ஸ் வேல்யூ, செகண்ட் ஒய் வேல்யூ எழுதிக்கணும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எக்ஸ் கமா ஒய் டு பி பிளாட்டட், எப்போவுமே ஃபஸ்ட்டு எக்ஸ் தான் எழுதணும், செகண்டை ஒய் எழுதணும். ஓகே, டு பி பிளாட்டட் -1, -2, -1, -2, 0, 0, 1, 2. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணி செக் பண்ணலாம். கண்டுபிடிச்ச பாயிண்ட்ஸை நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சிக்கணும். எக்ஸ் ஆக்சிஸ் வரைஞ்சிட்டு அதில் ஒவ்வொரு சென்டிமீட்டர், இந்த டார்க் லைன்ஸ் வந்து ஒவ்வொரு சென்டிமீட்டர், அது ஒவ்வொரு யூனிட் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, இப்போ இந்த பார்ட் ஃபுல்லாக பாசிட்டிவ், இந்த பக்கம் ஃபுல்லாக நெகட்டிவ். இப்போ நெகட்டிவ் சைடு எப்பவுமே எக்ஸ் டேஷ் ஆகும், பாசிட்டிவ் சைடு எக்ஸ். ஓகே, நடுவில் 0 எடுத்துக்கலாம். 1 2 3 4 5 6 7 8. இப்போ ஒவ்வொரு சென்டிமீட்டருக்கும் டார்க் லைன்ஸில் நம்பர் போட்டுக்கணும். ஒவ்வொரு சென்டிமீட்டரும் ஒவ்வொரு யூனிட். ஓகே, இந்த பக்கம் நெகட்டிவ் வேல்யூஸ் -1, -2, -3, -4, -5, -6, -7 எடுத்துக்கணும். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் இந்த சைடு ஃபுல்லாக பாசிட்டிவ், கீழே ஃபுல்லாக நெகட்டிவ். ஓகே, பாசிட்டிவ் சைடு எப்பவுமே நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கணும், நெகட்டிவ் சைடு ஒய் டேஷ்னு எடுத்துக்கணும். ஓகே, ஒய் டேஷ்னு எடுத்துக்கணும். மேலே பாசிட்டிவ் 1 2 3 4 5 6, கீழே நெகட்டிவ் -1, -2, -3, -4, -5, -6, -7, y டேஷ். இப்போ நெகட்டிவ் சைடு y டேஷ், பாசிட்டிவ் yன்னு எடுத்துக்கணும். ஓகே, இப்போ நம்ம அந்த பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு -1, -2. -1 இந்த எக்ஸ் ஆக்சிஸ், -2 இந்த ஒய் ஆக்சிஸ். இப்போ -1க்கு நேராக கை வச்சுக்கணும். -2 எங்கே வருது, அது ரெண்டும் ஜாயின் பண்ணுற பாயிண்ட் தான் என்னது, அந்த டார்க் லைனில் -1க்கு நேராக -2க்கு நேராக. ஃபஸ்ட்டு பாயிண்ட் எப்பவுமே எக்ஸ் ஆக்சிஸ் பார்க்கணும், செகண்ட் பாயிண்ட்டு ஒய் ஆக்ஸில் பார்க்கணும். டேப்லெட் காலத்தில் -1, -2. அப்போ இந்த பாயிண்ட்டை பிளாட் பண்ணி ரவுண்ட் பண்ணிக்கணும். செகண்ட் பாயிண்ட்டு 0, 0. இப்போ 0, 0 அப்படின்னா எக்ஸ் ஆக்ஸில் 0, ஒய் ஆக்ஸில் 0 அப்படின்னா அந்த பாயிண்ட்டு சென்டர் பாயிண்ட், அதை ரவுண்ட் பண்ணிக்கணும். அடுத்தது நெக்ஸ்ட்டு 1, 2. 1, 2னா 1 இந்த எக்ஸ் ஆக்சிஸ் பார்க்கணும், 2 இந்த ஒய் ஆக்சிஸ். ஃபர்ஸ்ட் நம்பர் எப்பவுமே எக்ஸ் ஆக்சிஸில், 1 இந்த எக்ஸ் ஆக்சிஸில் கை வச்சுக்கணும், 2 இந்த ஒய் ஆக்சிஸ் பாசிட்டிவ் சைடு. பாசிட்டிவ் சைடு எப்பவுமே ஒய் ஆக்சிஸ்க்கு நேராக கை வச்சிட்டோம்னா இந்த பாயிண்ட்டு பிளாட் பண்ணி 1, 2ன்னு எழுதிக்கணும். ஓகே, மைனஸ்னா இந்த பக்கம் பார்க்கணும், கீழே பார்க்கணும், பாசிட்டிவ்னா மேலே பார்க்கணும். ஓகே, பாசிட்டிவ் 1, 2 ரெண்டுமே பாசிட்டிவ், அதனால் மேலே இந்த ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் பார்க்கணும். பாயிண்ட் பிளாட் பண்ணிவிட்டு நம்ம 3 பாயிண்ட் பிளாட் பண்ணிட்டு ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த பாயிண்ட்ஸ்க்கு நேராக ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிக்கலாம். ஓகே, இப்போ ஒய் ஈக்குவல் டு 2x அப்படின்னாலே இந்த லைனு ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் லீனியர் கிராஃப். அப்போ இதுதான் ரெக்வயர்ட் கிராஃப், ஸ்ட்ரைட் லைன் தான் ரெக்வயர்ட் கிராஃப். இப்போ ஸ்கேல் எழுதிக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 யூனிட் எடுத்திருக்கோம். ஒய் ஆக்சிஸில் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 யூனிட். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்லையும் ஒவ்வொரு சென்டிமீட்டரும் ஒவ்வொரு யூனிட் எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ ரெக்வயர்ட் கிராஃப். உங்களோட கிளாரிட்டிக்காக நான் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி வரைஞ்சிருக்கேன்.
நீங்கள் பென்சில் மட்டும் தான் யூஸ் பண்ணி வரையணும். கிராஃபில் பென்சில் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஷின், ஃபர்ஸ்ட்ல செகண்ட் சப்டிவிஷன் y ஈக்குவல் டு 4x மைனஸ் 1. சொல்யூஷன், when x is equal to minus 1, xக்கு மைனஸ் 1 ஒரு நெகட்டிவ் வேல்யூ எடுத்துக்கலாம். அப்போ y ஈக்குவல் டு 4 இன்ட்டு இந்த பிளேஸ் ஆஃப் x மைனஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். மைனஸ் 1 இந்த கொஷின்லேயே இருக்குது. ஓகே, 4 இன்ட்டு மைனஸ் 1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 4 மைனஸ் 1. ஓகே, ரெண்டுமே சேம் சைனாக இருந்தால் நம்ம அதே சைனை போட்டு ஆட் பண்ணிக்கணும். 4லேயும் 1 மைனஸ் 4யும் மைனஸ் 1 ஆட் பண்ணால் மைனஸ் 5. அதே சைனை போட்டு ஆட் பண்ணிக்கணும். 4 + 1 5. ஓகே, இப்போ எக்ஸுக்கு மைனஸ் 1 போட்டால் ஒய்க்கு மைனஸ் 5 கிடைக்குது. அதே மாதிரி எக்ஸுக்கு 0 போடலாம். எக்ஸுக்கு 0 போட்டோம்னா ஒய்க்கு 4 இன்ட்டு 0, இந்த பிளேஸ் ஆஃப் எக்ஸு 0 போடணும். மைனஸ் 1, 4 இன்ட்டு 0 0, 0வோட மைனஸ் 1 ஆட் பண்ணால் அதே மைனஸ் 1 தான் கிடைக்குது. அப்போ எக்ஸுக்கு 0 போட்டால் ஒய்க்கு மைனஸ் 1. ஓகே, அதே மாதிரி வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, எக்ஸ் ஈக்குவல் டு 1 போட்டோம்னா ஒய்க்கு 4 இன்ட்டு 1, இந்த பிளேஸ் ஆஃப் எக்ஸு, இந்த பிளேஸ் ஆஃப் எக்ஸை நம்ம என்ன செய்ய போகிறோம், 1 போட்டுக்க போகிறோம். மைனஸ் 1, 4 இன்ட்டு 1 4, 4 மைனஸ் 1, 4ல் 1 போச்சுன்னா 3. அப்போ எக்ஸுக்கு 1 போட்டோம்னா ஒய்க்கு 3. இந்த பாயிண்ட்ஸ் நம்ம டேப்லெட் காலத்தில் போட்டுக்கலாம். இப்போ டேப்லெட் காலம் அப்படி எழுதிக்கணும். எக்ஸு ஒய்ன்னு பிரிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இருக்குது எப்போவுமே எக்ஸ் வேல்யூ, செகண்ட் ஒய் வேல்யூ. ஓகே, இப்போ எக்ஸுக்கு நம்ம மைனஸ் 1 போடும்போது நமக்கு என்ன கிடச்சிச்சு, மைனஸ் 5. இப்போ மைனஸ் 1னா ஒய்யில் மைனஸ் 5. எக்ஸுக்கு 0 போட்டால் ஒய்க்கு மைனஸ் 1. அப்போ 0 மைனஸ் 1 போட்டுக்கணும். எக்ஸுக்கு 1 இருந்தால் ஒய்க்கு 3. இப்போ 1 3. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எக்ஸ் கமா ஒய் டு பி பிளாட்டட் மைனஸ் 1 மைனஸ் 5 0 மைனஸ் 1 1 கமா 3. ஓகே, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம என்ன செய்ய போகிறோம், 3 பாயிண்ட்டையும் கிராஃபில் பிளாட் பண்ணி என்ன கிடைக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கிராஃபில் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சிக்கலாம். 2 லைன் வரைஞ்சிட்டு இங்கே 0 மார்க் பண்ணிக்கலாம். சென்டர் பாயிண்ட்டு 2 கட் பண்ணுற பாயிண்ட்டு 0. 0க்கு இந்த பக்கம் ஃபுல்லாக பாசிட்டிவ் வேல்யூஸ், இந்த பக்கம் ஃபுல்லாக நெகட்டிவ் வேல்யூஸ். அதேமாதிரி ஒய்க்கு மேலெல்லாம் பாசிட்டிவ் வேல்யூஸ், கீழெல்லாம் நெகட்டிவ் வேல்யூஸ். ஓகே, ஒரு சென்டிமீட்டர், இந்த டார்க் லைனில் ஒவ்வொரு சென்டிமீட்டரும் ஒரு யூனிட் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்லேயும் ஒவ்வொரு சென்டிமீட்டருக்கும் ஒரு யூனிட் எடுத்துக்கலாம். ஸ்கேல் எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட் எடுத்திருக்கோம். ஒய் ஆக்சிஸ்லேயும் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட். இப்போ நம்ம இந்த பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு மைனஸ் 1 கமா மைனஸ் 5. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மைனஸ் 1 இந்த எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துக்கணும். மைனஸ் 5 இந்த ஒய் ஆக்சிஸ். அதை நம்ம அந்த 2 பாயிண்ட்டு ஜாயின் பண்ணுற பாயிண்ட்டை மார்க் பண்ணி மைனஸ் 1 கமா மைனஸ் 5 எழுதிக்கலாம். அடுத்த பாயிண்ட்டு 0 கமா மைனஸ் 1. 0 இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்குமே எக்ஸ் ஆக்சிஸ், செகண்ட் பாயிண்ட்டு ஒய் ஆக்சிஸ். இப்போ 0 இந்த எக்ஸ் ஆக்சிஸ், மைனஸ் 1 இந்த ஒய் ஆக்சிஸ். அப்படின்னா ஒய் ஆக்சிஸ் மேலேயே வந்துடும். 0 வரதுனால, எக்ஸ் ஆக்சில் 0 வரதுனால இந்த மைனஸ் 1ங்கிறது ஒய் ஆக்சிஸ் மேலேயே அந்த பாயிண்ட் பிளாட் ஆகிடும். இப்போ 0 கமா மைனஸ் 1 எழுதிக்கணும். அடுத்த பாயிண்ட்டு 1 கமா 3. ஓகே, 1 இந்த எக்ஸ் ஆக்சிஸ், 3 இந்த ஒய் ஆக்சிஸ். அது ரெண்டும் ஜாயின் பண்ணுற பாயிண்டில் நம்ம 1 கமா பாயிண்ட்டை போட்டு சர்க்கிள் பண்ணிவிட்டு 1 கமா 3 எழுதிக்கலாம். இப்போ ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்ம இந்த 3 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணலாம். ஓகே, 3 பாயிண்ட் ஜாயின் பண்ணால் ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்குது. ஓகே, லீனியர் ஈக்குவேஷனில் நமக்கு ஸ்ட்ரைட் லைன் தான் கிடைக்கும். இப்போ ஒய் ஈக்குவல் டு 4x மைனஸ் 1 இஸ் இஸ் ரெக்வயர்ட் ஸ்ட்ரைட் லைன். நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் ஒய் ஈக்குவல் டு 3/2 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் 3. இது டினாமினேட்டர், இது ஃப்ராக்ஷனாக இருக்குது. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து ஃப்ராக்ஷனாக இருக்குது. அப்போ நம்ம எக்ஸுக்கு வேல்யூ எடுக்கிற வேல்யூ வந்து 2ஓட மல்டிபிள்ஸாக எடுத்துக்கிட்டா தான் நம்ம கேன்சல் ஆகும். ஓகே, 2ஓட மல்டிபிள்ஸாக எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம 2 இதுவும் கேன்சல் ஆகும். இப்போ எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூஸ்னால் ஈவன் நம்பரில் 2ஓட மல்டிபிள்ஸாக நம்ம எடுத்துக்கணும். அப்போ சொல்யூஷனில் பாருங்கள், when x is equal to மைனஸ் 2, ஏன் மைனஸ் 1 எடுக்க மைனஸ் 2 எடுத்தோம்னா டினாமினேட்டர் 2 இருக்குது. இப்போ எக்ஸுக்கு மைனஸ் 2 போடும்போது கேன்சல் ஆகும். 2ஓட மல்டிபிள்ஸ் நம்ம எடுத்துக்கிறது நல்லது. இப்போ எக்ஸுக்கு மைனஸ் 2 எடுத்தோம்னா ஒய் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஒய் ஈக்குவல் டு 3/2 இன்ட்டு இந்த பிளேஸ் ஆஃப் எக்ஸு மைனஸ் 2 போட்டுக்கலாம் ப்ளஸ் 3. அப்போ 2வும் கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், இப்போ மைனஸ் 3 ப்ளஸ் 3. இப்போ ரெண்டுமே மைனஸ் 3 ப்ளஸ் 3 ஆட் பண்ணால் 0 தான் கிடைக்கும். இப்போ எக்ஸுக்கு மைனஸ் 2 போட்டோம்னா ஒய்க்கு நமக்கு 0 கிடைக்குது. ஓகே, அதே மாதிரி எக்ஸுக்கு 0 போட்டோம்னா ஒய் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஒய் ஈக்குவல் டு 3/2 இன்ட்டு 0. இப்போ 0 இன்ட்டு 0னா இந்த ஃப்ராக்ஷன் என்ன ஆகும், 0 ஆகிடும். 3 இன்ட்டு என்ன, 0 இன்ட்டு எனிதிங் 0 தான். 0 ப்ளஸ் 3 3 தான் ஆன்சர். ஓகே, இப்போ எக்ஸுக்கு 0 போட்டோம்னா ஒய்க்கு நமக்கு 3 கிடைக்குது. அதே மாதிரி எக்ஸுக்கு 2 போடலாம். இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 3/2 இன்ட்டு இந்த பிளேஸ் ஆஃப் எக்ஸு 2 போட்டுக்கலாம். இப்போ 2 கேன்சல் ஆகிடும். 3 ப்ளஸ் 3 6. அப்போ எக்ஸுக்கு நம்ம 2 போட்டோம்னா ஒய்க்கு 6 கிடைக்குது. இதை நம்ம டேப்லெட் காலத்தில் பிளாட் பண்ணலாம். எக்ஸ் ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் மேலே எடுத்துக்கணும், ஒய் எப்பவுமே கீழே எடுத்துக்கணும். ஃபஸ்ட் வேல்யூ எப்பவுமே மேலே. இதெல்லாம் எக்ஸ் வேல்யூஸ், இதெல்லாம் ஒய் வேல்யூஸ். இப்போ எக்ஸுக்கு நம்ம என்ன எடுத்தோம், மைனஸ் 2 எடுத்தப்போ நமக்கு என்ன கிடச்சிச்சு, எக்ஸுக்கு மைனஸ் 2 எடுத்தால் ஒய்
ஒய் வந்து 0 கிடச்சி. அதை நம்ம பிளாட் பண்ணிடலாம். -2 போட்டோம்னா ஒய்க்கு 0 வருது. அதே மாதிரி எக்ஸுக்கு 0 எடுத்தோம்னா ஒய்க்கு 3 வந்துச்சு. அதை அப்படியே எழுதிக்கலாம். எக்ஸுக்கு 0னா ஒய்க்கு 3. அதே மாதிரி எக்ஸுக்கு 2 எடுத்தோம்னா ஒய்க்கு 6 வந்துச்சு. எக்ஸ் வேல்யூ 2ஆக இருந்தால் ஒய் வேல்யூ 6 கிடைக்குது. ஓகே, இப்போ இந்த டேப்லெட் காலத்தில் நம்ம எழுதிட்டு இந்த பாயிண்ட்ஸ் எக்ஸ் கமா ஒய் டு பி பிளாட்டட். இந்த என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம பிளாட் பண்ண போகிறோம்னா கிராஃபில் -2,0 ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, செகண்ட் பாயிண்ட்டு 0,3, தேர்ட் பாயிண்ட்டு 2,6. இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணி என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சிக்கலாம். ரெண்டும் கட் பண்ணுற பாயிண்ட்டு 0, இந்த சைடு நெகட்டிவ், இந்த சைடு ஒய் ஆக்சிஸில் இந்த சைடு நெகட்டிவ், எக்ஸ் ஆக்சிஸில் இந்த சைடு ஃபுல்லாக பாசிட்டிவ், மேலே ஃபுல்லாக பாசிட்டிவ். ஓகே, பாசிட்டிவ் சைடு நம்ம எப்பவுமே ஒய் டேஷ் ஒய் எக்ஸ் டேஷ்னு எடுத்துக்குவோம். நெகட்டிவ் சைடு எக்ஸ் ஆக்சிஸில் எக்ஸ் டேஷு, இதை ஒய் டேஷ்னு எடுத்துப்போம். ஓகே, இப்போ நம்ம பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, அப்போ ஸ்கேல் நம்ம ஒவ்வொரு எக்ஸ் ஆக்சிஸில் ஒவ்வொரு சென்டிமீட்டருக்கு ஒவ்வொரு யூனிட் எடுத்திருக்கோம். ஒய் ஆக்சிஸில் ஒவ்வொரு சென்டிமீட்டரும் ஒரு யூனிட் எடுத்திருக்கோம். அது ஸ்கேல் எழுதிக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட், ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட், ஒரு யூனிட் எடுத்திருக்கோம். ஓகே, இப்போ பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு -2,0. -2 இந்த எக்ஸ் ஆக்சிஸ் பார்க்கணும், 0 இந்த ஒய் ஆக்சிஸ். அப்போ 0 இந்த ஒய் ஆக்சிஸ்னால் இந்த இடத்துலேயே வந்துடும். -2 எங்கே வருதோ இப்போ எக்ஸ் ஆக்ஸ் மேலேயே இந்த பாயிண்ட் வந்துடும். ஒய் 0 இருந்துச்சுன்னா எக்ஸு -2 இருந்ததுன்னா என்ன ஆகுனா அந்த எக்ஸ் ஆக்ஸ் மேலேயே இந்த பாயிண்ட் வந்துடும். பாயிண்ட்டை பிளாட் பண்ணி -2,0 போட்டுக்கலாம். அடுத்தது 0,3. 0 இந்த எக்ஸ் ஆக்சிஸ், 3 இந்த ஒய் ஆக்சிஸ். எக்ஸுக்கு 0 இருந்தால் ஒய் ஆக்சிஸ் மேலேயே அந்த பாயிண்ட் லை ஆகும். ஓகே, எக்ஸுக்கு 0 இருந்தால் ஒய் ஆக்சிஸ் மேலே, ஒய்க்கு 0 இருந்ததுன்னா எக்ஸ் ஆக்சிஸ் மேலே. புரியுதா? இப்போ -2,0னா எக்ஸ் வந்து ஒய் வந்து 0வாக இருக்குது. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே அந்த பாயிண்ட் பிளாட் ஆகும். இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் 0வாக இருக்குது. அப்போ 3ங்கிறது ஒய் ஆக்சிஸ் மேலேயே பிளாட் ஆகும். 0,3னா 0 இந்த எக்ஸ் ஆக்சிஸ், 3 இந்த ஒய் ஆக்சிஸ்னா ஒய் ஆக்சிஸ் மேலேயே அந்த பாயிண்ட் பிளாட் ஆகும். அடுத்தது தேர்ட் பாயிண்ட்டு 2,6. ரெண்டுமே பாசிட்டிவ். அப்போ இந்த பக்கம் தான் வரும். 2 இந்த எக்ஸ் ஆக்சிஸ் பாசிட்டிவ் சைடு, 6 இந்த ஒய் ஆக்சிஸ் பாசிட்டிவ் சைடு தான் எடுக்கணும். ரெண்டு பாயிண்ட்டு ஜாயின் பண்ணுற பாயிண்ட்டில் நம்ம புள்ளி வச்சுட்டு 2,6 எழுதிக்கலாம். இப்போ ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த 3 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணால் நமக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்குது. ஓகே, இதுதான் நமக்கு ரெக்வயர்டு கிராஃப் ஆஃப் த லைன் y ஈக்குவல் டு 3/2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3யோட ஆன்சர். ஓகே, ஸ்ட்ரைட் லைன் தான் நமக்கு ரெக்வயர்டு கிராஃப். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு சம்மில் 4th சப்டிவிஷன் 3x + 2y ஈக்குவல் டு 14. சொல்யூஷன் எப்போவுமே நம்ம y ஈக்குவல்ட்டுன்னு வச்சுக்கிட்டு நம்ம எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி y கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ கிவன் ஈக்குவேஷன் நம்ம y ஈக்குவல்ட்டுன்னு வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ 2y மட்டும் வச்சுப்போம். கிவன் ஈக்குவேஷனில் 2y மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுட்டு 14 அப்படியே இருக்குது ரைட் சைடில். இப்போ ப்ளஸ் 3x இந்த பக்கம் போனால் என்ன ஆகும்னா -3x ஆகிடும். ஓகே, 2y அப்படியே வச்சுக்கிட்டு 14 அங்கேயே தான் இருக்குது, ரைட் சைடு தான் இருக்குது. இங்கே இருக்க லெஃப்ட் சைடு இருக்க ப்ளஸ் 3x இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் வச்சுன்னா -3x ஆகிடும். ஓகே, இப்போ y ஈக்குவல் டு 14 - 3x, இங்கே மல்டிப்ளையாக இருக்குது, இந்த பக்கம் தான் டிவைட் ஆகிடும். மல்டிப்ளை 2 இந்த சைடு வரும்போது டிவைட் பை 2 ஆகிடும். 14 - 3x/2. இப்போ அந்த 2வை ரெண்டு நம்பருக்குமே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். 14/2 இதுக்கு தனியாக ஃப்ராக்ஷன், இதுக்கு தனியாக எழுதுவோம். ப்ளஸ்ஸு இந்த மைனஸ் உள்ளே எடுத்துகிட்டு போயிடலாம். -3/2 அந்த 2 இந்த பக்கம் போச்சுன்னா நான் 3/2 எக்ஸு. அப்போ நம்ம எக்ஸ் வேல்யூ எப்பவுமே ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். y இஸ் ஈக்குவல் டு -3/2 எக்ஸை முன்னாடி எழுதிக்கலாம். இது கேன்சல் ஆகிடும். 1 2s are 2, 7 2s are 14. இப்போ +7 எக்ஸு அப்புறம் கான்ஸ்டன்ட் நம்பர் எழுதிக்கலாம். ஓகே, இப்போ y ஈக்குவல் டு -3/2 எக்ஸு இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் 7 இஸ் த ரெக்வயர்டு ஈக்குவேஷன். இதில் நம்ம எக்ஸுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி y என்ன வருதுன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வேல்யூ y ஈக்குவல் டினாமினேட்டர் 2 இருக்கிறதுனால நம்ம எப்போவுமே எக்ஸ் வேல்யூ வந்து 2வோட மல்டிபிள்ஸாக நம்ம எழுதிக்கிறது தான் ஈஸி. ஓகே, அப்போ தான் கேன்சலேஷன் ஈஸியாக இருக்கும். இங்கே ஆட் நம்பர் எழுதணும்னா நமக்கு டெசிமலில் வரும், பிளாட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இப்போ எப்போவுமே டினாமினேட்டர் 2 வந்துச்சுன்னா அதோட மல்டிபிள்ஸ் தான் நம்ம மல்டிப்ளைல எக்ஸில் எடுத்துக்கணும். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம -2 எடுத்துக்கலாம். y ஈக்குவல் டு -3/2 இன்ட்டு இந்த பிளேஸ் ஆஃப் எக்ஸு -2 போடலாம், +7. இப்போ 2 கேன்சல் ஆகிடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 3 அப்படி எழுதிக்கலாம். +7 +3 +7னா 10. இப்போ ஒய்க்கு -2 போட்டோம்னா எக்ஸுக்கு -2 போட்டோம்னா ஒய்க்கு என்ன கிடைக்குது? 10 கிடைக்குது. அதே மாதிரி எக்ஸுக்கு 0 எடுத்துக்கலாம். அப்போ y ஈக்குவல் டு -3/2 இன்ட்டு 0. இந்த பிளேஸ் ஆஃப் எக்ஸு நம்ம என்ன எடுத்துக்கலாம்? 0 போடலாம். அப்போ 0 இன்ட்டு எனிதிங் 0 ஆகிடும். இது
இப்போ +7 மட்டும் தான் வரும். ஓகே, எக்ஸுக்கு 0 போட்டோம்னா ஒய்க்கு 7. அதே மாதிரி எக்ஸுக்கு 2 எடுத்துக்கலாம். ஒரு பாசிட்டிவ் வேல்யூ, ஒரு நெகட்டிவ் வேல்யூ, ஒரு 0 பாசிட்டிவ் வேல்யூ எடுத்துக்கணும். எக்ஸுக்கு 2 எடுத்தோம்னா ஒய் என்ன கிடைக்குதுன்னா -3/2 இன்ட்டு எக்ஸ் வேல்யூக்கு பதிலாக நம்ம 2 போட போகிறோம். +7. இப்போ 2 கேன்சல் ஆகிடும். -3 + 7 டிஃப்ரென்ஸ் சைனாக இருந்தால் சப்ட்ராக்ட் பண்ணி பிக் நம்பர் சைன் போடணும். ஓகே, 7ல் 3 போச்சுன்னா 4, பிக் நம்பர் வந்து 7, அப்போ ப்ளஸ் பாசிட்டிவ், இப்போ +4 தான் ஆன்சர். ஓகே, இப்போ எக்ஸுக்கு நம்ம 2 போட்டோம்னா ஒய்க்கு என்ன கிடைக்குது, 4 கிடைக்குது. இந்த பாயிண்ட்ஸை நம்ம டேப்லோ காலத்தில் எழுதிடலாம். இப்போ எக்ஸு ஒய்ன்னு எழுதிக்கலாம். டேப்லோ காலத்தில் 3 வேல்யூஸ் எடுத்திருக்கோம். இப்போ எக்ஸுக்கு நம்ம மைனஸ் போட்டால் நமக்கு என்ன கிடச்சிச்சு, ஒய்க்கு 10 கிடச்சிச்சு. ஓகே, இப்போ எக்ஸு ஒய் எழுதிக்கலாம். இது ஃபுல்லாக எக்ஸ் வேல்யூ, இது ஃபுல்லாக ஒய் வேல்யூ. இப்போ எக்ஸுக்கு -2 போடும்போது ஒய்க்கு என்ன கிடச்சி, நமக்கு 10 கிடச்சிச்சு. இப்போ எக்ஸுக்கு 0 போடும்போது ஒய்க்கு 7 கிடைக்குது. எக்ஸுக்கு 2 போட்டோம்னா ஒய்க்கு 4. ஓகே, இந்த டேப்லோ காலம் ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்ஸ் x, y டு பி பிளாட்டட் -2, 10, 0, 7, 2, 4. இந்த பாயிண்ட்ஸ் நம்ம கிராஃபில் போய் பிளாட் பண்ணலாம். இப்போ நம்ம எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்ஸ் வரைஞ்சிக்கலாம். ரெண்டு மீட் பண்ணுற பாயிண்ட் வந்து 0. இந்த பக்கம் ஃபுல்லாக பாசிட்டிவ் நெகட்டிவ், ஒய் ஆக்ஸில் இங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ். ஒயில் வந்து நமக்கு 10 வரதுனால நம்ம 10 வேல்யூஸ் நம்ம எடுத்துக்கணும். கண்டிப்பாக ஒய் ஆக்ஸில் பாசிட்டிவ் வேல்யூ 10 இருக்கிறதுனால 10 வரைக்கும் எடுத்துக்கணும். நெகட்டிவில் இல்லை, ஒய் ஆக்ஸ் இல்லை, இப்போ கம்மியாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த பக்கம் நெகட்டிவ் வேல்யூ. இப்போ எக்ஸ் டேஷ் அப்படிங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ், நெகட்டிவ் சைடு எக்ஸ் டேஷ் போடணும், பாசிட்டிவ் சைடு எக்ஸு. அதே மாதிரி ஒய் ஆக்ஸில் நெகட்டிவ் சைடு ஒய் டேஷு, பாசிட்டிவ் சைடு ஒய். ஓகே, இப்போ ஒவ்வொரு சென்டிமீட்டருக்கும் ஒரு யூனிட் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஸ்கேலு எக்ஸ் ஆக்சஸ் = 1 சென்டிமீட்டர் = 1 யூனிட். எக்ஸ் ஆக்ஸில் ஒவ்வொரு சென்டிமீட்டரும் ஒரு யூனிட் எடுத்துருக்கோம். அதே மாதிரி ஒய் ஆக்ஸில் 1 சென்டிமீட்டர் = 1 யூனிட். ஒய் ஆக்ஸ்லேயும் ஒவ்வொரு சென்டிமீட்டர் ஒவ்வொரு யூனிட் எடுத்துருக்கோம். ஓகே, இப்போ நம்ம பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு -2, 10. -2 in the x axis, 10 in the y axis. இப்போ -2 x axisல கை வச்சுக்கணும். -2 நெகட்டிவ் சைடு, -2 in the x axis, +10 in the y axis. அப்போ y axisல பார்க்கும்போது இந்த இடத்துல. ஓகே, இப்போ பாயிண்ட் பிளாட் பண்ணி புள்ளி வச்சுட்டு 0 அந்த பாயிண்ட் எழுதிக்கலாம். -2, 10. இப்போ அடுத்த பாயிண்ட்டு 0, 7. 0 in the x axis, 7 in the y axis. இப்போ எக்ஸ் 0 வந்தால் அந்த பாயிண்ட் வந்து ஒய் ஆக்ஸ் மேலே வந்துடும். ஓகே, 0, 7 அப்படிங்கிறது அந்த ஒய் ஆக்ஸ் மேலே வந்துடும். ஒய் ஆக்ஸில் 7னால 7ன்ற பாயிண்ட் அந்த ஒய் ஆக்ஸ் மேலே பிளாட் பண்ணிக்கணும். 0, 7 எழுதிக்கலாம். அடுத்த பாயிண்ட்டு 2, 4. 2 in the x axis, 4 in the y axis. 2, 4 மீட் பண்ணுற பாயிண்ட். ஓகே, அதை புள்ளி வச்சுட்டு நம்ம ரவுண்ட் பண்ணிவிட்டு 2, 4 எழுதிக்கலாம். இப்போ நம்ம ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த 3 பாயிண்ட்டையும் நம்ம லைன் வரைஞ்சோம்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்குது. இதுதான் ரெக்வயர்ட் கிராஃப். ஓகே, ஃபார் த கிவன் ஈக்குவேஷன். In this video we have seen exercise 3.10 1 to 4 sums. Next video we will see remaining sums in exercise 3.10. Thank you students.